தையல் மிஷின் தைக்கும் போது சவுண்டு வருதுன்றப்ப நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது இந்த கம்பி இருக்கு இல்லையா, இதை பார்க்கணும். இதில் வந்து கீழே இந்த இடத்துக்கிட்ட கம்பியோட ஜாயிண்ட் வர இடத்துக்கிட்ட உங்களுக்கு இத்து போயிருந்தால் உடஞ்சிரும் அந்த இடத்துக்கிட்ட. அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துக்கிட்ட யூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து ஸ்பேனர் வந்து 18 இல்லைன்னா 19 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் மேலேயும் பிடிச்சிக்கணும், கீழேயும் 2 ஸ்பேனர் வச்சு பிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து அதை கலட்டணும். கலட்டினா அந்த இடம் வரும். அதே போல் இந்த இடத்த கலட்டிடலாம். அதே போல் இங்கே வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்க்ரூ இருக்குல்லையா, இதை கலட்டணும். அப்போ தான் வந்து இந்த கம்பியை தனியாக கலட்டி எடுக்க முடியும். பார்க்கணும் பேரிங் போயிடுச்சா, இல்லை இந்த கம்பி வந்து கம்பிக்கு கிட்ட வரக்கூடிய அங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி வரும். ஸ்க்ரூவோட மரம் போயிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த இதுவும் லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெடல் மிதிக்கும் போது சவுண்டு வரும். அப்படி இருக்கும். நீங்கள் அதை கலட்டிட்டு அந்த இடத்த கலட்டினீங்கனாலே உங்களுக்கு தனியாக வரும். அந்த ஸ்க்ரூவை வந்து லைட்டாக நீங்கள் டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாட்டினாலும் மாட்டிக்கலாம். இல்லை எனக்கு இது உடஞ்சே போச்சு, நான் வேறு மாற்றி தான் ஆகணும்னா நீங்கள் இதை கலட்டும் போது 10 11 வச்சு மேலே அந்த ஸ்க்ரூவை கலட்டணும். அது போக இந்த சைடு வந்து நீங்கள் திருப்பலி, நல்லா கனமான பெரிய திருப்பலி வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் கலட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கலட்ட வராது அந்தளவுக்கு. அப்போது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொஞ்சம் இதை கலட்டணும். கலட்டிட்டு நம்ம இதை தனியாக எடுத்துகிட்டு போய் தான் நம்ம காட்டி வாங்கணும். அப்படியே சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டனால நான் சொல்கிறேன். இது நல்லா தைக்கிற மிஷின்றனால தான் என்னால் வந்து கலட்டி உங்களுக்கு காட்ட முடியல. மித்தபடி வந்து உங்களால் மாட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் கலட்டி எடுத்துகிட்டு போய் கடையில் பார்த்து மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த சர்வீஸ் உங்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து வர சொல்லி மாட்டிக்கணும்.